வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம பார்க்குற வேலையை பார்த்துட்டு பார்ட் டைமாக ஒரு இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஆக்சிஸ் இந்தியா அப்படிங்கிறத அந்த பிஸ்னஸோட ஹால் மீட்டிங் ப்ரோக்ராம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராம் எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் வச்சு தான் நடந்தது. இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டவங்க கலந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு சண்டே ஒரு சூப்பரான நாள். நீங்க எல்லாம் ஆவலா ஒவ்வொரு நாளும் பார்க்கு, பீச்சு, குழந்தைங்களோட சந்தோஷமா போகக்கூடிய நாள். ஆனா அதையெல்லாம் விட்டு இன்னைக்கு ஒரு வியாபார வாய்ப்புக்காக நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. உண்மையில உங்களை தான் முதல்ல பாராட்ட வேண்டியிருக்கு. நம்ம உழைப்பு பிளஸ் நம்ம டீம் உழைத்ததுக்கான அந்த பிவி ஒரு நாளுமே ஜீரோ ஆகாது, கம்பெனிக்கும் போகாது. அதுதான் பாத்தீங்கன்னா வேலை கொடுத்துருக்காங்க. கேரி ஃபார்வர்ட் சிஸ்டம். உழைப்பு எஃபர்ட் எல்லாம் என்னாச்சு ஜீரோ ஆயிடும். காசு வருமா வராது. அப்படிதான் நிறைய கம்பெனிகளை பார்த்துட்டோம். எங்க பாருங்க ஒரு அற்புதமா ஒரு 27,000 ரூபாய் அந்த மாதிரி சேலரி வாங்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு 20 அக்கௌண்ட்ல ஏறும். அதாவது இஎஸ்ஐ, பிஎஃப் எல்லாம் முடிச்சு போக. ஓகேவா? இங்க யாரெல்லாம் இந்த மீட்டிங் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க பாப்போம். ஓகே, சூப்பர். இதுல யாரெல்லாம் பிசினஸ் எடுக்காம ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க? ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ எல்லாருமே சூப்பரா பண்ண முடியுதுதான். இதுல எனக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு எப்படி கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தெரியாத நபர் மூலமா தான் கிடைச்சிச்சு. ஓகேங்களா? இங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு தெரிஞ்ச நபர், இல்ல ஒரு ரிலேஷன், இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த மாதிரி எல்லாருமே ஜாயின் பண்ணிருப்பீங்க. சோ அதோட ஒரு வாரத்தோட இன்கம் 1,50,500 ரூபாய். ஜெயின்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ண முடியும், அவங்களுக்கு தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு. ஆனா இங்க லேடிஸ் தான் அதிகமா சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல கூட பாத்தீங்கன்னா தெரியும், போட்டோஸ்ல அதிகமா லேடிஸ் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2.5 years எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். சோ கிட்டத்தட்ட இந்த பிசினஸ் மூலமா ஒரு 20 lakhs தான் earn பண்ணிருக்கேன். பிளஸ் ஒரு கியாஸ் அப்படிங்கிற ஒரு கார் தான் earn பண்ணிருக்கேன். சோ இந்த மாதிரியான ஒரு அருமையான வாய்ப்பு தான் இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. சோ ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, இதே மாதிரி ஒரு மீட்டிங்ல நீங்க இருக்க கூட இடம் இல்லாம இங்க இருந்து 1000 rupees எனக்கு பே பண்ணி சிங்கிளா பேக் ரோல நின்னுட்டு இருந்து பார்த்த நபர் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இத்தனை பேர் முன்னாடி நான் பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? சோ அன்னைக்கு எனக்கு சீட் இல்ல, நமக்கான மரியாதை இல்ல அப்படின்னு நினைச்சிருந்தா, இதே இடத்துல இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஸ்டெல்லா மேரிஸ் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். ஓகேங்களா? சோ கிட்டத்தட்ட ஒரு 18,000 ரூபாய் தந்துட்டு இருந்தாங்க. ஒரு 25,000 ரூபாய் தர போறாங்க. சோ இது தாண்டின இன்கம் கண்டிப்பா நம்ம ஊர்ல கிடைக்கிறது கிடையாது. சோ அருமையான ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு அழைத்து வரப்பட்டீர்களோ இழுத்து வரப்பட்டீர்களோ தெரியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க இதுக்கு முன்னாடி பண்ண ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. புரிஞ்சதோ புரியலையோ, ஆக்சஸ் இந்தியா அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன். அதை ப்ரமோட் பண்ணி 2 கோடி கஸ்டமர் இருக்காங்க. ஆக்சஸ் இந்தியாவுக்கு இது வரைக்கும் 7 லட்சம் கஸ்டமர் வந்திருக்காங்க. சோ நம்ம மூலமா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்பர் ஏன் மூலமா 2 கஸ்டமர் கொடுத்தா எனக்கு 600 தருவாங்க. இதே உங்க மூலமா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 600 ரூபாய் கிடைக்கும். இதுதான் இங்க கொடுக்கக்கூடியது. இங்க எல்லாருக்குமே மேல இருக்காங்க, சீடியா இருக்காங்க, இவங்களுக்கு இன்கம் நிறைய போகும், நமக்கு இன்கம் கம்மியா இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் ஈவனா இன்னைக்கு சுரேந்திரன் இருக்குன்னு அவருக்கு கூட இதே 600 ரூபாய் தான் பேர் மேட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஜோசப் சார் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 74 வயசான ஒரு நபர் இன்னைக்கு ஒரு வாலிபன் கூட நான் சொல்லுவேன். இந்த இடத்துல இன்வைட் பண்றேன்.
எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் வந்து இன்வைட் பண்ண போறேன். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னா தனிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு டீமை வழிநடத்தி டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் இன்கம் ஆட் பண்ண வச்சு இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல வந்து ரெகக்னைஸ் வாங்க வச்சிருக்காங்க. அந்த நபர்களை வந்து இன்வைட் பண்ண போறோம். எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்னா ஒரு வாரம் 25,000 அப்படிங்கறத ஆட் பண்ணிருப்பாங்க. அது என்ன சொல்ல சிங்கிள் ஐடியில அப்படி தொடர்ச்சியா ஒரு 2 வாரம் ஒரு 50,000க்கு மேல வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இன்வைட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அனிஷா மேம், ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ், எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர். சூப்பர். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூப்பரா பிசினஸ் இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பலத்த கரவத்து அவங்க இருக்காங்க. நானே வியந்து பார்த்தது நாட்கள் உண்டு. இன்னைக்கு சூப்பரா பிசினஸ் வாய்ப்பை எடுத்து இன்னைக்கு ஒரு 2 வாரம் ஒரு 50,000 இன்கம் வந்து ஆட் பண்ணி இன்னைக்கு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டரா வந்து வந்திருக்காங்க. அவங்கள ரெகக்னைஸ் பண்றதுக்கு ரேவதி மேம் மிக முக்கியமான ஒரு நபர். அந்த நபர் தான் இன்னைக்கு இந்த நாகர்கோவில் மாவட்டத்துக்கு ஒரு விதை. அந்த ஒரு விதை தான் இந்த ஒரு மரம். அந்த நபரை நான் இன்வைட் பண்ண போறேன். அந்த நபர் வந்து பாத்தீங்கன்னா சுமார் என்ன சொல்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. நம்ம 10 கிலோமீட்டர்ல இருந்து இங்க நிறைய பேர் சாக்கு சொல்லியிருப்பாங்க. நம்புறீங்களா? எல்லாருக்கும் வாய்ப்பு ஒண்ணுதான். அவருக்கும் வாய்ப்பு ஒண்ணுதான், நமக்கும் வாய்ப்பு ஒண்ணுதான். அவரு 200 கிலோமீட்டர்ல இங்க வந்திருக்காங்க. அந்த சாரை வந்து நான் இன்வைட் பண்ண போறேன். தலை கீழே கிட்டத்தட்ட 20 லட்சம் 30 லட்சம் இன்கம் வந்து ஆட் பண்ண வச்சு அளவுக்கு பார்த்து தானும் இன்கம் வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னைய இந்த மாதிரி பேச ஒரு நபர் அவரை நான் இன்வைட் பண்ண போறேன். மிஸ்டர் பூபதி சார், கம் ஆன் தி ஸ்டேஜ். ரெகக்னைசேஷன் பண்றதுக்கு ஆல் சீனியர் ஆல் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் எல்லாரும் வாங்க. ப்ளீஸ் கம் ஆன் தி ஸ்டேஜ்.